இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 25 தாயாம் திரு அவை திருத்தூதர் யாக்கோபினுடைய விழாவைத்தான் கொண்டாடுகிறது. தமிழகத்தில் இவர் யாகப்பர் என்று சொல்லுகிறார்கள், சந்தியாகப்பர் என்று கூட சொல்லுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, இவர் திருத்தூதர் யோவானுடைய அன்பு சகோதரர். இவருடைய பெற்றோர்கள் செபதேயு மற்றும் சலோமி என்பவர்கள். இவர் இயேசுவால் முதல்ல அழைக்கப்பட்ட திருத்தூதர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இவரும் இவருடைய அன்பு சகோதரர் திருத்தூதர் யோவானும் தங்களுடைய தந்தையினுடைய வலைகளை சரி செய்து கொண்டிருந்த நேரத்தில் தான் இயேசு இவர்களை அழைத்தார் என்று விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய மிக நெருக்கமான திருத்தூதர்களில் ஒருவராக இவர் கருதப்படுகிறார். அந்த 12 வயது சிறுமியை உயிர்த்தெழச் செய்த நேரத்தில் இவர் உடனிருந்தார் என்றும், இயேசு தோற்ற மாற்றம் பெற்ற பொழுது இவர் உடனிருந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, சமாரியர்கள் இயேசுவை எதிர்த்த பொழுது அவர்களுக்கு எதிராக நெருப்பை வரச் செய்து அவர்களை அழித்து விடலாமா என்று இயேசுவுக்காக தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்திய ஒரு திருத்தூதராகவும் திருத்தூதர் யாக்கோபு அவர்களை நம்ம அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, அல்பேயுனுடைய மகன் யாக்கோபை இவரிடமிருந்து வேறுபடுத்தி காண்பிப்பதற்காகத்தான் இவரை பெரிய யாக்கோபு என்று நம்ம விவிலியத்தில் அழைக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இயேசுனுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, விண்ணேற்றத்திற்கு பிறகு இயேசுவுக்காக முதலாக மறைசாட்சியத்தை ஏற்ற ஒரு திருத்தூதராகத்தான் இவர் திருத்தூதர்கள் பணிகளில் அறியப்படுகிறார். விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரே மறைசாட்சி இவர் என்பதையும் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, இவர் ஸ்பெயின் தேசத்தினுடைய பாதுகாவலராக கருதப்படுகிறார். அதே நேரத்தில் ஆப்பிரிக்க கண்டத்தில் காங்கோ நாட்டினுடைய பாதுகாவலராகவும் இவர் அறியப்படுகிறார். ஸ்பெயின் தேசத்து வேத போதக குழுக்கள் எங்கெங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெங்கெல்லாம் இந்த திருத்தூதர் யாக்கோபினுடைய பக்தி முயற்சியும் எடுத்து சென்றார்கள். சாந்தியாகோ அப்படின்று தான் இவர் ஸ்பெயின் தேசத்தில் அழைக்கப்படுகிறார். ஸ்பெயின் தேசத்தில் இவருக்கென்று மிகப்பெரிய ஒரு பேராலயம் ஒன்று இருக்கிறது. சான் தியோகோ தி கும்போஸ்தலா அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த ஒரு பேராலயம் தான் உலகத்தில் முதலாக அறியப்பட்ட பாத யாத்திரையாக செல்கிற திருத்தலம் என்று நாம் அறிகிறோம். தி வே ஆஃப் சாந்தியாகோ அப்படி என்று கூட சொல்வார்கள். ஐரோப்பா முழுவதிலும் இருந்து பாத யாத்திரையாக திருப்பயணமாக இந்த திருத்தலத்திற்கு இன்றளவும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள். அதாவது அன்னை மரியாளுடைய திருத்தலமாக இருக்கிற நாகை வேளாங்கண்ணி மற்றும் நாரியப்பனூர் அந்தோனியார் திருத்தலங்களுக்கு மக்கள் பாத யாத்திரையாக அல்லது திருப்பயணமாக செல்வதை தமிழகத்தில் வழக்கமாக நம்ம கொண்டிருக்கிறோம். இதைவிட 100 மடங்கு பெரிய அளவில் ஸ்பெயின் தேசத்தில் இந்த புனிதர் யாக்கோபு அவர்களுடைய திருத்தலத்திற்கு லட்சக்கணக்கில் மக்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இவர் இறைவனிடத்தில் பரிந்துரை ஜெபத்தின் மூலமாக மக்களுக்கு ஆசீர்வாதங்களை இன்றும் பெற்று தந்து கொண்டிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த திருத்தூதர் யாக்கோபிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இன்றைய நற்செய்தி வாசகத்தில் திருத்தூதர் யாக்கோபு மற்றும் அவருடைய சகோதரர் யோவானுடைய தாய் சலோமி இயேசுவிடத்தில் இறையாட்சியின் பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒருவருக்கு இடப்புறத்திலும் இன்னொருவருக்கு வலப்புறத்திலும் நீங்கள் பதவியை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை கொடுக்கிறார். தான் என்ன கேட்கிறோம் என்று தெரியாமலேயே தன்னுடைய பிள்ளைகளுக்காக அந்த பதவியை அவர் கேட்கிறார். அன்புமிக்கவர்களே, இயேசு இந்த உலகத்தினருடைய பார்வையில் உயர்வானது எது என்றால் இன்றைக்கு அதிகாரத்தையும் பணத்தையும் செல்வத்தையும் மனிதர்களுடைய உறவையும் வைத்து தான் இவர் மிக பெரியவர் என்று அல்லது உயர்ந்தவர் என்று ஒருவரை நாம் இன்றைக்கு கருதுகிறோம். எந்த நாட்டில் இராணுவ பலம் அதிகமாக இருக்கிறதோ, எந்த நாட்டில் செல்வம் அதிகமாக குமிந்து கிடக்கிறதோ அந்த நாட்டைத்தான் நம்ம இன்றைக்கு வல்லரசு அப்படி என்று சொல்லுகிறோம். எந்த குடும்பத்தில் செல்வம் அதிகமாக இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் அரசியல் அதிகார பலம் அதிகமாக இருக்கிறதோ அது மிகவும் பெருமையான உயர்ந்த குடும்பம் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்ந்தது என்பது, நிறைவானது என்பது, மேன்மையானது என்பது இந்த உலகத்தினருடைய பார்வையில் இருக்கிற செல்வமோ அதிகாரமோ அல்ல. மாறாக தாட்சியும் எளிமையும் உண்மையும் மட்டுமே கடவுள் திருமுன்னிலையில் உயர்ந்தது, மேன்மையானது என்பதை இன்றைக்கு அழகான ஒரு பாடமாக இன்றைக்கு நமக்கு எடுத்து தருகிறார். அன்புமிக்கவர்களே, தமிழகத்தில், இந்தியாவில், உலகில் இந்த கடந்த 2-3 ஆண்டுகளாக நம்ம பார்க்கிறோம் இந்த அதிகாரத்திற்காக நடத்தப்படுகிற போர்கள்,
ஆணவத்திற்காக நடத்தப்படுகிற போர்கள், தற்பெருமைக்காக நடத்தப்படுகிற போர்கள் இன்றைக்கு நாம் அறிந்த ஒன்று தான். இந்த குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தான் தலைவன் என்பவன் தாட்சியோடு இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் மற்றவர்களுக்கு பணிபுரிபவனாக இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் முதன்மையானவனாக இருக்கக்கூடாது, கடைசியானவனாக இருக்க வேண்டும். தலைமைத்துவம் என்பது எல்லார் முன்னிலையிலும் தன்னை பெருமைப்படுத்துவது, தன்னை உயர்த்துவது அல்ல. தலைமைத்துவம் என்பது மற்றவர்களை தாங்கி பிடிப்பது, மற்றவர்களை உயர்த்துவது என்கிற அழகான கருத்துக்களைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறார். நாம் வாழ்ந்த அந்த ஒரு சமகாலத்தில் தலைமைத்துவம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு நினைவுக்கு வருவது மறைந்த திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட். அவர் பதவி விலகிய நேரத்தில் நான் ரோம் நகரத்தில் இருந்தேன். அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய உச்சபட்ச பதவி எது? உலகத்தின் அனைத்து அரசியல் தலைவர்களும் மண்டியிடுகிற ஒரு பதவி எது? அந்த பதவியை துச்சமென மதித்து ஆண்டவர் திருமுன்னிலையில் தாட்சியோடும் எளிமையோடும் புனிதத்தோடும் அவர் அந்த பதவியை விட்டு கொடுத்து இளையவர் ஒருவரை திருச்சபையை வழிநடத்துவதற்காக அவர் விட்டு கொடுத்தார். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட். அதுதான் என்னை பொறுத்தவரையில் உண்மையான தலைமைத்துவம் என்பதை நான் உணர்ந்து கொண்ட தருணம் அது. தமிழகத்தில் சமீபத்தில் மறைந்த தோழர் நல்லக்கண்ணு, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர். அன்புமிக்கவர்களே, சுதந்திர போராட்டத்திலிருந்து கடந்த ஆண்டு வரையில் மக்களுக்காக மட்டுமே போராடிய ஒரு நல்ல தலைவர். தலைமைத்துவ பண்புகளோடு, ஏழ்மையோடும் எளிமையோடும் ஒழுக்கத்தோடும் அரசியல் நாகரிகத்தோடும் நடந்த ஒரு அழகான தலைவராகத்தான் அவரை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு இருக்கிற தலைவர்களை நாம் சொல்லவா வேண்டும்? ஒருவரை ஒருவர் தரந்தாழ்ந்து விமர்சித்து, ஒருவரை பற்றின அந்தரங்கங்களை பொதுவெளியில் பகிர்ந்து, ஒருவரை பற்றின வன்மத்தை வெளியில் காண்பிக்கிற சுயநலமிக்க தற்பெருமை உள்ள ஒரு தலைவர்களைத்தான் இன்றைக்கு நம்ம காண்பிக்கிறோம். அன்பு உறவுகளே, உண்மையான தலைமைத்துவம் என்பது தாட்சியோடும் எளிமையோடும் உண்மையோடும் தூய்மையோடும் இருப்பது தான் என்பதை கூறி உங்களையும் என்னையும் இந்த புனிதமான தலைமைத்துவத்தை ஏற்க இறைவன் அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று திருத்தூதர் யாக்கோபினுடைய பரிந்துரையால் இந்த நாட்டினை காக்கக்கூடிய இறையரசின் விழுமியங்களை இந்த மண்ணிற்கு கொண்டு வருகிற நல்ல தலைவர்களாக நாமும் உருவாகிட, நம்முடைய பிள்ளைகளையும் உருவாக்கிட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.